తెలుగులో చెప్తానంటే చాలా బాగుంది. చాలా ವೆರಿ 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 చాలా ಬಾಗುಂದಿ. ಕನ್ನಡದ ಹೇಳದಂದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ, ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ. இது திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்கலாம். மலையாளத்தில் வரைஞ்சா அடிபொலி ஆயிட்டு, சூப்பர் ஆயிட்டு, நன்னாயிட்டு. ஃபுல்லு சவுட்டி கழிச்சுட்டு அஜித் சேட்டாண்டு சூப்பர் ஆயிட்ட ஆக்டிங்கு. ஆதிக்க ரவிச்சந்திரனோட மியூசிக், நல்ல டைரக்शनு, जीवी म्यूजिक पूरा अड़ीबड़ी है, सुपर आइटम। सो हिंदी में बोलना तो अच्छा लग रहा है, बहुत अच्छा लग रहा है। सो मूवी तो अजित भाई वो बहुत एक्टिंग है, सो म्यूजिक अच्छा है। सो त्रिशा मैडम का एक्टिंग अच्छा लग रहा है, सभी अच्छा लगे। और फिर देखना तो बोरिंग नहीं हो जाएगा, देखो अच्छा लगे। இந்த தமிழ் புத்தாண்டுக்கு தலையோட தரிசனம் வேற லெவல்ல இருக்கும். படத்தை பாருங்க. அதாவது தலை வந்து மொத்தம் 64 படம் நடிச்சிருக்காரு இது வரைக்கும். அந்த 64 படத்தையும் உள்ள கொண்டு அதுக்கு ஸ்டாப்ல ஃபேன் பை சம்பவம் சொல்லுவானுங்க. இவர் வந்து இதாண்டா ஃபேன் பை சம்பவம் அப்படின்னு ஒரு இதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் காமிச்சிட்டாரு. இதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் காமிச்சிட்டாப்ல. கிட்டத்தட்ட அவரோட எல்லா படத்தையும் கொண்டு வந்து உள்ள வச்சு அடிச்சு மிக்சில அடிச்சு ஒரு ஜூஸ் மாதிரி கொடுத்துறாப்ல. ஆளு கொஞ்சம் குடிங்கிற டம்ளர் எடுத்து அப்படின்ட்டு. எனக்கு என்ன அழுகுதான் ப்ரோ வருது. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செலிப்ரேஷன் இன்னும் ஒரு படத்துக்கு தான் பண்ண முடியுமே, நம்ம அடுத்து என்ன பண்றது. அந்த இவர் வந்து நாட்டை காப்பாற்ற போயிட்டாரு, என்ன பண்றது அப்படிலாம் நமக்கு ஒரு ஃபீலிங் இருந்தாலும் அந்த பிலிப்பிலின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு, புலியோ அந்த ஆளு ஐயோ தேட்டரை கதறுதுங்க அந்த பாட்டுக்கு. அப்படியே அடிச்சு கூஸ் பம்ப்ஸ் கத்தற விட்டுருக்காங்க இந்த சீன்ல. சத புத்தி நாடி இதுல வந்து தலையோட வெறி ஏறி போறதுனால படத்திற்கு அப்படின்னு ஒண்ணுமே இல்லைங்க. படம் முடிஞ்சு எழுத்து போடுவாங்க கடைசியில. அதுல வந்து ஷூட்டிங்ஸ் எல்லாம் காட்டுவாங்கல்ல, அந்த மங்காத்தால காட்டுற மாதிரி இதுலயும் காட்டுவாங்க. அதுல வந்து இவரு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல தன்னை டைரக்டர்னு மறந்துட்டு கை தட்டி விசில் அடிச்சுட்டு இருக்காப்ல. எல்லா தளபதி படத்தையும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா வந்து கடைசியா வந்து தளபதி படத்துல 5 படத்துலயுமே இன்டர்வல் பிளாக்ல என்ன சொல்லுவாரு தளபதி, வெயிட்டிங். இந்த படத்துல தளபதிக்காக தலை வந்து பாத்தீங்கன்னா நண்பா ஐம் வெயிட்டிங் வருவாரு. எதுக்காக வெயிட்டிங் சொல்றாரு, அரசியல் உள்ள வரேன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தளபதி அர்ஜுன் தாஸ் பேசுற மாதிரி இல்ல, எனக்கு தளபதி பேசுற மாதிரி நான் ஃபீல் பண்ணி பார்த்தேன். அந்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து நான் உன்னை பார்க்க வரேன்டா அப்படின்ற மாதிரி தளபதி அர்ஜுன் தாஸ் சொல்லுவாப்ல. அதுக்கு நண்பா ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாப்ல. அது யாரோட டைலாக் இல்ல, அது தளபதியோட டைலாக். தளபதி ஃபேனா தலை சொல்லும் போது எவ்வளவு ஹாப்பியா இருக்கு. அதுதாங்க எனக்கு பயங்கர ஹாப்பியாகும். அதான் சொல்றேன், படத்துல ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்குமே வந்து மியூசிக்கும் டைரக்ட் பண்ணது ஆதிக்கு தான். இங்க வந்து மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா இவர் பிளே பண்ணாலும் டைரக்ட் பண்ணது வந்து ஆதிக்கு தான். சில படத்துல வந்து படம் எடுத்துட்டு டேரக்டர் மியூசிக் டைரக்டர் கொடுத்துட்டு போயிடுவானுங்க, நீ ஏதோ பேக்ரவுண்ட் போட்டு அதுக்கு மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு கொண்டு வா பாத்துக்கலான்ட்டு. ஆனா இந்த படத்துல மியூசிக்கை உட்காந்து டைரக்ஷன் பண்ணதும் ஆதிக்கு தான். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து அக்யூரேட்டா வந்து தலையோட ரசிகர்கள் வந்து எந்தெந்த இடத்துல வந்து கூஸ் பம்ப்ஸ் ஆவாங்க, எந்த இடத்துல வந்து அவன் வந்து அப்படி சட்டக்கட்டம் கிழிச்சு எறிவான் அப்படின்றத வந்து அப்படி கூட இருந்து ஒவ்வொரு விஷயம் யோசிச்சிருக்காப்புல. மதுரையில வந்து பாத்தீங்கன்னா வெற்றி திட்டுன்னு ஒரு இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா 2010 படம் ரிலீஸ் ஆச்சு. இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீனை தூக்குவாங்க. இங்கெல்லாம் இந்த சென்னையில வந்து அந்த கல்ச்சர் கிடையாது. எங்க ஊர்ல முன்னாடி இந்த ஸ்கிரீனை அப்படி படிப்படியா தூக்குவாங்க. அப்போ வந்து மங்காத்த தீம் மியூசிக் போட்டு தான் இப்போ ஓபன் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ வரைக்கும் அந்த காலகட்டம் இருக்கு. ஏன் விஜய் படமே வந்தாலும் அந்த படத்துக்கு ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் தியேட்டர்ல அதான் ஐகானிக். அது வந்து இப்போ வரைக்குமே வெற்றி தியேட்டரோட, மதுரையில வெற்றி தியேட்டர்ல இருக்கக்கூடிய ஓனருடைய அது எப்பவுமே அந்த பாட்டு வந்து மியூசிக். இதுக்கப்புறம் அவர் ஜிபியூ போட்டு ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். எங்க லாஜிக்லாம் பார்க்க கூடாதுங்க. சிம்பிளா சொல்ல போனா வந்து இந்த படத்துல இந்த பாட்டை தொட்டு பேசும் சுல்தானா பாட்டு எதுக்கு இங்க வச்சானுங்க, இந்த ஒத்தரு பத்தாட்டு பாட்டுலாம் வந்து கரகாட்டத்துல ஆடுற பாட்டு அதை கொண்டு போய் எதுக்கு வச்சானுங்க அப்படிலாம் அந்த லாஜிக் பார்த்துட்டு உட்காந்து பார்த்து என் பக்கத்துல உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்களா, அதை சேர்ந்து அடிச்சு பத்தி விட்டு போங்க. எதுக்கு வரீங்க ஃபர்ஸ்ட் ஷோக்கு, அதுக்கு 4 பேருக்கு விட்டு இருந்த வேற ஏதாவது புக் பண்ணி வந்திருப்பான். புக் பண்ண முடியாம வெளில 100 பேர் 500 பேர் இருக்காங்க. அப்படி நிக்கிறவங்களை விட்டுவிட்டு இவங்க வந்து பக்கத்துல வந்துட்டு இந்த பாட்டு எதுக்கு வச்சிருக்காங்க, டூ மச், இது நல்லாவே இல்லை அப்படின்றாங்க. இதுல என்னடா அதெல்லாம் வந்து படத்தை வந்து பாத்தீங்கன்னா வந்து லாஜிக் இல்லாம பாக்கணுங்க. லாஜிக்கோட பாக்கணுமா, வெற்றிமாறன் படத்தை போய் உட்காந்து பாருங்க. இந்த சீனியை வச்சாங்க, இதுல பின்னாடி பாத்தீங்கன்னா பின்னாடி இந்த குறியீடு இருந்துச்சு, அது இருந்துச்சு, இது இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நிறைய வந்து இந்த பாரஜித் படம், இவர் படம்லாம் மாரி செல்வராஜ், இந்த மாதிரி படங்கள் எல்லாமே உட்காந்து கதையை தேடுங்க. இந்த படத்துல கதையை தேடாதீங்க. இதுல வந்து செலிப்ரேஷன் பண்ணுங்க, லவ் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. பாட்டு கிடையாது, தீம் மியூசிக் தான். தெரிக்கும் எங்க முடியலங்க. கத்தி நான் சொல்றேன் தளபதி மறந்துட்டேங்க. அந்த அளவுக்கு ஜனவரி பறந்துட்டாலே நம்ம தளபதி வருஷம் தான். சரிங்களா, தளபதி வருஷம் எல்லாம் அடுத்த 5 வருஷத்துக்கு. ஆனா கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா 15ஆம் தேதி 10ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகுது. அதுல வந்து பொங்கல் செலிப்ரேஷனோட வந்து படம் ரிலீஸ் ஆகும். அதுக்கு என்னென்ன கொடுக்க போறான்னு தெரியல இந்த டிஎன் கவர்மெண்ட். அதையும் கொடுப்போம், எதிர்ப்பையும் சந்திப்போம். இது அப்படியே அந்த அப்படியே அந்த வைப்லயே கொண்டு போறாப்புல. நம்ம அப்படியே எப்படி இருக்கும், அது அப்படியே இந்த கோஸ்ட் ரைட்ல போவோம் தெரியுமா, அந்த மாதிரி இருந்துச்சு. கூட வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வர்றோம், நார்மலா வர்றதுக்கும் ஒரு ட்ரம்ஸ் கிம்ஸ் அடிச்சு ஆட்டம் மாட்டத்தோட வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி கொண்டு இருக்காப்ல அப்படின்றதான் அவர் சொல்ல. அரசியல் தான் வந்திருக்கா படத்துல, அரசியல் கண்டிப்பா வந்திருக்கும். அரசியல் வராம எப்படி ப்ரோ இன்டர்வல் பிளாக்கே அதான ப்ரோ. படத்தை வந்து கரெக்டா ஒரு தடவைக்கு 100 தடவை போட்டு பார்த்து கிளியரா வந்து ஒரு பிசுரோட தட்டாம எடுத்திருக்காப்ல. அதுக்கு படத்துல பாட்டு இல்லைன்னு சொல்லுவாங்க, வெளியில பாத்தீங்கன்னா 2 பாட்டு தான் இருந்துச்சு அப்படின்ட்டு.
ஆனா உள்ள பார்த்தா கிட்டத்தட்ட 7-8 பாட்டு வச்சிருக்காப்ல. 7-8 படமே பாட்டு தான். பாட்டமே பாட்டுது. கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் எல்லாம் தலை ஒரு ஹெட்போனை தலையில மாட்டி ஒரு ஆடுவாப்ல ஒரு பாட்டு இருக்கு. அதெல்லாம் பாருங்க எப்பா சாமி. எனக்கே அதான் சொல்றல, தலையை வந்து அப்படி ஸ்கிரீன்ல வாங்கும்போது நமக்கு வந்து அந்த ஒரு ஆப்போசிட் இவங்கலாம் வந்து அப்படி அப்படின்ற என்னமே தோணல. அப்படி நம்மளுக்கே அந்த அந்த ரைடோட சேர்ந்து நம்மளும் என்ஜாய் பண்ணிட்டு வைப்பா இருக்குமா, ஒரு வைப்ல இருக்கு. வைப்ல இருக்கும்போது சூப்பரா. எப்படி சிறுத்தை சிவாவோட எல்லாம் சும்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 படம் நடிச்சுட்டு இருந்தா டைம் பாஸ் ஆகாம, அது மாதிரிலாம் வந்து தலை பண்ணாம இவர் கூட இன்னொரு படத்தை பண்ணணும். எனக்கு என்னோட ஆசை. தனக்காகவே வந்து பாத்தீங்கன்னா யாரும் எனக்காக வந்து உயிரை கொடுக்க வேணாம், உயிரை கொடுக்குறது எனக்கு எதை கொடுக்குற மாதிரி அப்படின்றலாம் வந்து டைரக்டா ஓப்பனாவே சொல்லிட்டாங்க. அந்த மாதிரிலாம் டைலாக்லாம் வந்து சொல்லிட்டு வராங்கடா, படமா வாருங்க, வந்து என்ஜாய் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணிட்டு போங்க. அதிகமானு சொல்ல முடியாது, ஏன்னா சிம்ரன் இருக்காங்க, அதை சிம்ரன் ட்ரெயிலர்ல காமிச்சானுங்க. இவனுக்கு எதையுமே வந்து ஒளிச்சல வச்சு காட்டவே இல்லை, எல்லாத்தையும் ட்ரெயிலரே காமிச்சிட்டான். பட் ஜிபியூக்கு என்னோட ஜென்யூன் ரேட்டிங் வந்து 10 out of 9.5. அது இப்போ ஃபேனை பார்க்கலாம், விசில் அடிக்கலாம், ஆடலாம், பாடலாம், குத்தாட்டம் போட்டுட்டு போயிட்டு இருக்கலாம். ஆனால் படமா எடுத்து ப்ரெசென்டேஷன் பண்றதுக்குன்னு ஒரு தனி ஒரு ஸ்கில் வேணும். சரி, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுகளுக்காக கொண்டாடுறதுக்கு, செலிப்ரேஷன் பண்றதுக்கு, ஒரு தீபாவளி பொங்கல் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த மாதிரி படங்கள் வந்தால் தான் அந்த ஒரு செலிப்ரேஷனே இருக்கும். படம் எப்படின்னா இருக்கு ப்ரோ? படம் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து எண்டு கார்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சீன் கூட போர் அடிக்கல ப்ரோ. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து தளபதி ஃபேனு. நான் கிட்டத்தட்ட எல்லா படத்துக்குமே நான் ஃபர்ஸ்ட் வந்துருவேன். தளபதி ஃபேன்னா நாங்க வந்து முதல் நாள் நைட் இருந்தே கேட்போம். தலைன்றனால இன்னைக்கு காலைல தான் வந்தேன். வந்து படம் பார்த்ததுல வந்து எனக்கு படம் வந்து ஃப்ரெஷ்ஷா இருந்தது. ஏன்னா இப்ப எங்க இதுலயே பாத்துக்கிட்டீங்கன்னா அட்லி எடுத்துக்கங்க, நெல்சன் எடுத்துக்கங்க, இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு இன்டர்வல் பிளாக்கோ அது ஒரு முக்கியமான சீன்ல மட்டும் தான் வந்து காட்டுவானுங்க. இவர் என்ன பண்ணிட்டாப்னா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாருமே படம் பார்த்த எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வந்து அப்படியே அந்த அந்த ஒரு அந்த அப்படியே அந்த வைப்லயே கொண்டு போறாப்புல. நம்ம அப்படியே எப்படி இருக்கும், அந்த அப்படியே கோஸ்ட் ரைட்ல போவோம் தெரியுமா, அந்த மாதிரி இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 80s 90s சாங்ஸு, சரிங்களா. என்னதான் பழைய படங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா இதில் மார்க்கண்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அடியே நீ சும்மா நிற்காது அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இந்த படத்தில் வந்து அதே மாதிரி நிறைய பாட்டு உள்ள இருக்கு. அதெல்லாம் சொன்னா அடுத்து பார்க்குற அந்த வியூவர்ஸ்க்கு நல்லா இருக்காது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே சொல்லுங்க. இப்போ ஆனால் வந்து இப்போ தலைக்கு ஒரு ஃபேன் பைசமோ இப்படி இருந்தப்ப நீங்க தளபதி ஃபேனா ஜெலஸ் இருந்துச்சா லைட்டா? சரி, ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல. 2 பேர்த்தோடைய ஃபுல்ஃபில்லிங் இவருன்னு நினைப்புவாரு அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. இது மாதிரி இன்னொரு 10 படம் நடிக்கணும் ப்ரோ. தலை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ்க்காக நடிச்சுட்டே இருக்கணும். என்னதான் விடாமுயற்சி அது இதுன்னு சொல்லிட்டு 4-5 படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி பெஸ்டா அது இது நடிச்சாலும் எதுவுமே இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா வந்து உட்காந்து பார்க்கறதுல வேஸ்ட் ப்ரோ. இந்த படத்தோட ஒன்லைன் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா பையனுக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்கான ஒரு லவ், அந்த லவ் வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் பண்ணிட்டாப்ல ஆதிக்கு. அந்த ப்ரெசன்டேஷன் பண்ணதோட மட்டும் இல்லாம தளபதி ஃபேன்ஸை நாங்கள் என்ஜாய் பண்றோம், தலை ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க, எல்லாருமே சேர்ந்து கொண்டாடுவாங்க. தலை யாருங்க, நம்ம ஊருக்காருங்க, என்ஜாய் பண்ணுவாங்க, அவ்வளவுதாங்க. ரெஃபரன்சஸ் அதுக்கப்புறம் வந்து இந்த கேமியோஸ்லாம் இருக்குல்ல, அது அதிகமா இருக்கா இல்ல தேவையான அளவு தான் இருக்கா ப்ரோ? ரெஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கு ப்ரோ. வந்து இங்க எப்படி இருந்ததுன்னா வந்து இல்ல டயலாக் ரெஃபரன்சஸும் இருந்துச்சு, அதனால கேக்குறேன். டயலாக் எல்லாமே அவரோட ஒரிஜினல் லைஃபோட டயலாக்ஸ், எதுவுமே படத்துக்காக இல்ல. அவர் வந்து எது ஃபேன்ஸ் எனக்கு வேணாம்னு சொன்னாரோ, பார்ட்டிஸவே வந்து பாத்தீங்கன்னா வேணாம்னு சொன்னவர். ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து இதுக்காகவே தனக்காகவே வந்து பாத்தீங்கன்னா யாரும் எனக்காக வந்து உயிரை கொடுக்க வேணாம், உயிரை கொடுக்குறது எனக்கு எதை கொடுக்குற மாதிரி அப்படின்றலாம் வந்து டைரக்டா ஓப்பனாவே சொல்லிட்டாங்க. அந்த மாதிரிலாம் டயலாக்லாம் வந்து சொல்லிட்டு வராங்கடா, படமா வாருங்க, வந்து என்ஜாய் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணிட்டு போங்க, படமா பாருங்க, ஆனா ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட் அப்படின்றதான் படத்துல இருக்க கதையே. அதுதான் அவர் ரியல் லைஃப்ல சொல்ல வர கதை. ஆன்லைன் அதுதான். உன் குடும்பத்தை பாரு, உன் ஃபேமிலியை பாரு, அதான் உனக்கு ஃபர்ஸ்ட் முக்கியம் அப்படின்றதான் அவர் சொல்ல. அரசியல் தான் வந்திருக்கா படத்துல? அரசியல் கண்டிப்பா வந்துருக்கும். அரசியல் வராம எப்படி ப்ரோ? இன்டர்வல் பிளாக்கே அதான் ப்ரோ. இன்டர்வல் பிளாக் என்ன சொல்றாரு, இன்டர்வல் பிளாக்ல அர்ஜுன் தாஸ் தான் வில்லன் படத்துல. அர்ஜுன் தாஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து 2 பேருமே வீடியோ கால்ல பேசுற மாதிரி வரும், இல்லைங்களா. இந்த மாதிரி ஆதிக்க மாதிரி ஒரு படத்தை வந்து எடுக்கவே முடியாது, எந்த ஒரு ஃபேன்ஸால எடுக்க முடியாது. அதுங்களா, நான் வந்து பல படங்கள் இப்ப நான் பார்த்துருந்தேன். நம்ம தளபதியோட பழைய ரசிகன்ல இருந்து இப்போ வரைக்கும் கூட எல்லா படம் என் ஜனநாயக போஸ்டர் கூட 100 வாட்டி பார்த்தாச்சு. அது மாதிரி வந்து இருக்கும்போது நான் இப்போ ஒரு ஃபேன் பே சம்பவமா எடுத்து பண்ணுவாங்கன்னு பார்த்தா அது வந்து எல்லா டைரக்டராலும் பண்ண முடியாது. இவர் வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாப்ல, அதுக்கு வந்து சூப்பரா பண்ணிட்டாப்ல. இன்னும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அப்பப்ப ஒரு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு வந்து தலை வந்து இது மாதிரி ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு படம் வந்து அவர் வந்து கொண்டாடணும்னு நினைச்சிட்டாரு. அதாவது சொல்லுவாங்க ரத்தம் சத புத்தி நாடி இதுல வந்து தலையோட வெறி ஏறி போறதுனால படத்தை இருக்கு அப்படின்னு. ஒண்ணுமே இல்லைங்க, படம் முடிஞ்சு எழுத்து போடுவாங்க கடைசியில. அதுல வந்து ஷூட்டிங்ஸ் எல்லாம் காட்டுவாங்கல்ல, அந்த மங்காத்தால காட்டுற மாதிரி இதுலயும் காட்டுவாங்க. அதுல வந்து இவரு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல தன்னை டைரக்டர்னு மறந்துட்டு கை தட்டி விசில் அடிச்சுக்கிட்டு இருக்காப்ல. அதுல நீ தான் டைரக்டர், நீ சீன் எடுறா எடுத்து என்ஜாய் பண்றாரு. படத்தை எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே வந்து தலையை வந்து அந்த அளவுக்கு லவ் பண்றாருன்னா மனுஷன் என்ன எப்பா சாமி. இந்த மாதிரி அப்பப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து எடுக்கணும் கண்டிப்பா. ஆதிக்க இன்னொரு படம் இவரு கூட பண்ணணும். சரி, 17 இயர்ஸ்க்கு அப்புறம் திருப்பி கிரீடம்க்கு அப்புறம் ஜிவி வந்திருக்காரு லைனப்ல, தலை லைனப்ல. ஜிவி இப்பதாங்க வந்திருக்காரு. ஓப்பனா சொல்ல போனா
கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே மெலோடியா போட்டு தூங்க வச்சுருந்தாப்புல ஒரு நாளா. இடையில என்னடா ஒண்ணுமே மாசம் இல்லாம இருக்காப்ல அப்படின்னு மட்டும் இடையில கொஞ்சம் தெறி வந்து லைட்டா வந்து போட்டாப்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜா ராணி இப்படியே கொஞ்சம் நம்மளை வந்து ஒரு லவ் மூடு அது அப்படியே மெலோடிஸாவே அப்படியே நம்ம வந்து தனுஷ் கூட நல்லா ஒர்க் ஆயிருந்தது. அஜித் சாரோட எப்படி ஒர்க் ஆயிருக்கு? அஜித் சார் கூட அதான் சொல்றேங்க. அது வந்து ஜனநாயகனுக்கு எவ்வளவு வெயிட் பண்றீங்க? ஜனநாயகனுக்கு தாங்க வெயிட்டிங். என் சீக்கிரமா வரக்கூடாதுன்னு சொன்னீங்களே, இன்னமும் இந்த வருஷம் வராம போயிருச்சு. சீக்கிரம் வரக்கூடாதுன்றதான் ஜனவரி 26 படம், மார்ச் இல்ல 27 ஜனவரி 15 பொங்கல் தானே சொன்னாங்க. ஜனவரி 2026ங்க. ஓகே 2026 அத சொன்னீங்க. ஜனவரி 2026 படமும் ஹிட் ஆகும், எங்களுடைய வாழ்க்கைக்கான படமும் ஹிட் ஆகும். சரிங்களா? அதுதான் சரி, தளபதியோட எண்ணம். ஜிபியுக்கு எவ்வளவு ரேட்டிங் தருவீங்க? ஆமா 0.5 வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதாவது லேக்னு சொல்ல முடியாது. லேக்னு சொன்னாலே தப்பு, அது சொல்லக்கூடாது. லேக் கிடையாது. ஒரு சில இது வந்து பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி இருக்கலாம். அதாவது சாங்ஸ் போடுறது ஓகே தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்போ மார்க் ஆண்டனி, இப்போ விஷாலு, யஷ்ஜூரியல் நடிச்சிருந்தாங்க. அந்த படத்துக்கு அடியே மன நில்லுனா நிக்காதடி அந்த பாட்டு போட்டாங்கன்னா அது ஃபேன்ஸ் என்ஜாய் பண்றதுக்காக ஓகே. இப்போ தலைமறை இருக்கா வரும்னா தலை படத்துல இருந்து ஏதாவது ஒரு பாட்டு கூட எடுத்து போட்டு வந்துருக்கலாம். கிளைமேக்ஸ்ல ஒரு பாட்டு போடுறாங்க, தலையோட பாட்டு ஆள் மட்டும் வருது, அதை சொல்லி தாங்கணும், சஸ்பென்ஸ் உடச்சாங்கணும். பட் அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ படங்கள்ல வந்து அவருடைய பாட்டு இருக்கு, அதுல இருந்து கொஞ்சம் அதை எடுத்து ரேப்பை மாத்தி கூட வந்துருக்கலாம். அதான் இன்ட்ரோ சாங். அது இன்ட்ரோ சீன்லாம் கிடையாது, அது பாருங்க, அதான் ட்விஸ்டேவும். அது இன்ட்ரோலுக்கு அப்புறம் தான் வருது அந்த சாங்கேவும். இன்ட்ரோலுக்கு முன்னாடி அது பாட்டே கிடையாது. ஜிபியுல தளபதி ஃபேனே மறந்துட்டாரு. தன்னை தளபதி தன்னை தலஃபேனாக உணர்ந்த தருணம் அப்படி போட்டுலாம். தருணம்ன்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தேங்க. படம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்னும் நான் சொல்றேன் இல்லைங்க, மங்காத்தா 2010-11 ரிலீஸ் ஆச்சுங்க. எனக்கு கரெக்டா ஏர் தெரியல. அதுல இருந்து எப்படி இப்போ வரைக்குமே மங்காத்தாடான்னு வைங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கு பண்ணிருக்காப்ல. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்து கர்நாடகா அங்கெல்லாம் வந்து ஒரு ரிவ்யூ சொல்லுவாங்க. சரிங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒன் டைம் வாட்சபிள், ஓகே பரவாயில்ல, ஓகே ஓகே அஜித் நல்லா பண்ணிருக்காரு, நம்ம இன்னும் கொஞ்சம் பண்ணிருக்கலாம் அப்படின்னு. அதெல்லாம் வந்து சும்மா அவனுக்குலாம் வந்து படத்தை பார்க்க தெரியல, படத்தை லவ் பண்ண தெரியல. ஒரு படத்தை வந்து பாத்தீங்கன்னா வந்து என்டர்டைன்மெண்டா பார்க்கணும். அதுல போயிட்டு உன்னோட லைஃபை தேடி நீ ஓகே இதுல இருந்து நான் ஒரு ஸ்கோர் பண்ணி நான் எடுத்துக்கணும்ன்றதெல்லாம் வேஸ்ட். என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான் படத்துக்கு வரோம். ஓகேங்களா? அங்க ஒரு மெசேஜ் சொல்றாங்களா, ஓகே ரைட்டு. கோட்டு படத்துல தளபதிக்கும் இளைய தளபதிக்கும் தான் இது அப்பா பையனுக்கான கதை தான். இதுலயும் அப்பா பையனுக்கான கதை தான். சொன்ன பிரசன்டேஷன் தான் வேற. அவ்வளவுதான், சூப்பரா பண்ணிட்டாங்க. இதே மாதிரி தலை அடுத்தடுத்து கண்டினியூஸா பண்ணணும். இதை வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பேன் இந்தியா ரிவ்யூ மாதிரி கூட உங்களுக்கு சும்மா ஒரு 2 லைன் சொல்றேன். இந்த ரிவ்யூ என்ஜாய் பண்ணுங்க, செலிப்ரேட் பண்ணுங்க.